அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மீண்டும் இந்த வாதங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? விவரம். உணவு இடைவெளிக்கு பின்னர் வழக்கினுடைய விசாரணை மீண்டும் தொடங்கியதும் உயிரிழந்த சிறுவனின் பிரித்திக்கின் தந்தை தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அவர் தரப்பில் சிபிஐ விசாரணை கோரிதான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அவரது தரப்பு வாதத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் தாம் தன்னுடைய மகனை இழந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் என்ற அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான உண்மை நிலவரம் வெளிவர வேண்டும், அதனால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைத்து விசாரித்தால் நிச்சயமாக நியாயமான முறையில் விசாரணை நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, உயிரிழந்த சிறுவனின் தந்தையினுடைய வழி தங்களுக்கு புரிகிறது, அதே வேளையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியை நியமிக்கவில்லை, மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்திருக்கிறது. அஷ்ரா கார்க் என்ற மூத்த அதிகாரி தான் சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர், சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இவருடைய விசாரணையை தொடரலாம். மேலும் தம்முடைய மகனை இழந்து இங்கு நிற்கக்கூடிய அந்த தந்தையினுடைய வழி மட்டுமல்ல, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரினுடைய வழியையும் தாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் தாம் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையை கொண்டு மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது. ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழக அதிகாரிகள். எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர வேண்டும். இவ்வாறு பல வழக்குகளை தொடர்ச்சியாக அவர்கள் முன்பு மாற்றிக் கொண்டிருந்தால் சிபிஐ முன்பு அதிக அளவிலான வழக்கு குவிந்து கிடக்கும். ஆனால் சிபிஐக்கு இருப்பதோ மிக குறைவான ஆட்கள் தான் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பக்கூடாது, அரிய வழக்குகளை மட்டுமே சூழலுக்கு ஏற்ப பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல இந்த சம்பவம் நடைபெற்ற உடனாக துரிதமாக அரசு அமைத்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் சிறுவனினுடைய தந்தை உயர்நீதிமன்றத்தை அணுகவில்லை, வேறு நபர் தொடர்ந்த வழக்கில்தான் சிறப்பு புலனாய்வு குழுக்கு உத்தரவிடப்பட்டது. தற்போது உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ளது. எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று வாதிடப்பட்டது.